வணக்கம் நண்பர்களே, தீபிகா குட்டி யூடியூப் சேனல் உங்கள் பாண்டியன். இப்போ என்ன பார்க்குறோன்னா, தோஸ்த் வண்டியில் ஜென்ரல் செக்கப், அதாவது வீக்லி ஒன்ஸ் என்னெல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்றதான் வீடியோவாக போட்டிருக்கோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்பவுமே டிரைவராக இருக்கட்டும், ஓனராக இருக்கட்டும், எல்லாருமே வீக்லி ஒன்ஸ் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வந்தாங்கன்னா, வெஹிக்கிளில் இருக்கிற பிரச்சனை ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே, வெஹிக்கிளில் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் முன்கூட்டியே சின்னதாக இருக்குள்ளே கம்ப்ளைண்ட்டை பார்த்து நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ கீ ஆன் பண்ணிவிட்டு ஃபியூவல் லெவல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபியூவல் கண்டிப்பாக நம்ம எனி டைம் காலையில் மார்னிங் டைம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபியூவல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது சர்வீஸ் லைட் எரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது மார்னிங்கில் எப்போயுமே ஆயில் செக் பண்ண போகிறோன்னா மார்னிங்கில் செக் பண்ணுங்கள். அப்போ தான் ஆயிலுடைய சிந்தட்டிக், அதாவது ஆயிலுடைய தன்மை தெளிவாக நம்மளுக்கு தெரியும். கேஜ் எப்போயுமே ஸ்ட்ரெயிட்டாக எடுங்க. ஆயில் கேஜ் எடுத்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு லோ, அடுத்தது மேக்ஸிமம், அதாவது லோவில் இருந்தாலும் மேக்ஸிமம் செக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஒரு கட் மார்க் இருக்கும், ரெண்டாவது ஒரு கட் மார்க் இருக்கும். போட்டு ஆயில் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆயில் லெவல் கரெக்டாக இருக்குது. ரெண்டாவது கட் மார்க் அளவுக்கு இருக்குது. ஆயில் பக்காவாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆயில் தன்மையை தொட்டு பாருங்கள். ஸ்மெல் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஆயில் தீஞ்சிருந்தால் தெரியும். அடுத்தது கூலண்ட்டு, மெட்டல் கேப் திறந்து பாருங்கள். கண்டிப்பாக ரிசீவர் டேங்க் பார்த்தாலும் கூட மெட்டல் கேப் திறங்க. ஏன்னா ரிசீவர் டேங்க்கில் ஒரு சிலது இருந்தாலும் மெட்டல் கேப்பில் கூலண்ட் இருக்காது. மேக்ஸிமம் மினிமம் மேக்ஸிமம் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்தது பவர் ஸ்டேரிங் ஆயில். பவர் ஸ்டேரிங் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம கோ டிரைவர் சீட்டு கீழேயே இருக்கும். அதுலேயே மேக்ஸிமம் மினிமம் இருக்கும். ஆயில் தன்மை செக் பண்ணிக்கங்க. எப்பயுமே பவர் ஸ்டேரிங் ஆயில் குறையாது. ரேக் அண்ட் பினியன் எதுங்கன்னா ஆயில் லீக்கேஜ் இருந்தால் மட்டுமே குறையும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயில் டிரைவர் சீட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். அதாவது டேஷ்போர்டுக்கு சைடில் ரைட்டில் இருக்கும். அதுலேயும் லோ மேக்ஸிமம் ரெண்டுமே இருக்கும், பார்த்துங்க. ஓகே. அடுத்தது டயர் எல்லாம் தட்டி பார்த்துங்க. ஏன்னா நம்ம எப்பயுமே வண்டிக்கு மார்னிங் டைம் எடுக்கக்குள்ளே 4 டயரை செக் பண்ணிங்க. ஏன்னா ஏர் கம்மியாக இருக்கலாம், நம்ம லோடு ஏற்ற டைமில் டயர் உட்காந்துடலாம், நிறைய பிரச்சனை வரும். அதனால் 4 டயர் செக் பண்ணிங்க. அடுத்து ஹெட்லைட்டு போட்டு பார்க்கணும். பார்க்கிங் எரியுது, ஹெட்லைட் போட்டு ஐபீம் லோபீம் எரியுதா, இண்டிகேட்டர்லாம் எரியுதா. ஓகேங்களா, எல்லாமே பக்காவாக இருக்குது. ரியரில் அதே போல் வைப்பரும் ஓடுது, வைப்பர் செக் பண்ணிட்டோம். ரியரில் அதே போல் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரு, ஓகே, பார்க்கிங்கு, பிரேக்கு, ரிவர்ஸு, இதெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்துங்க. ஏன்னா நம்ம ரன்னிங்கில் போகல இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். அடுத்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாச்சு, நல்லா இருக்குது. ரேஸ் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம், வண்டி பக்காவாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் ஆல்.